Singapore is your third office. Yeah. ஏன்னா சிங்கப்பூர் நம்ம சொன்ன மாதிரி இஸ் a very nice country, very safe country and ரொம்ப டாலரண்டான ஒரு கண்ட்ரி, அட் தி சேம் டைம் ரொம்ப செக்யூலரான கண்ட்ரி, ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும். ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் சிங்கப்பூருக்கு SRM இன்டர்நேஷனல் வந்து? எக்ஸாக்ட்லி, துபாய் மாதிரியே ஒரு சிட்டி, வேர்ல்டில் கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி சிங்கப்பூர். கண்ட்ரி சிங்கப்பூர் தான், சிட்டியும் சிங்கப்பூர் தான். ஸோ வெரி ஸ்மால், அதான் அவங்களோட அழகே. ஸோ எனக்கு துபாய் மாதிரியே, நான் ஃபஸ்ட்டு துபாயிலேருந்து வெளியே போய் போன ஒரு அப்ராட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ வந்து இறங்கினதுலேருந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. ஸோ நான் தேர்ட் டைம் சிங்கப்பூர் வந்திருக்காரு. ஸோ இங்கே இருக்க மக்களும் சரி, இங்கே அதே தான் நான் சொன்ன மாதிரி துபாயில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஏன்னா இப்போ கொஞ்சம் பாப்புலேஷன் இங்கே அதிகமாகிட்டு இருக்கனால இங்கே லைக் லாட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் கொஞ்சம் லைக் பிஆர் கொடுக்குறது இருந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் மெயின்லாம். ஸோ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே பை டே. பிஆர் வாங்கினவங்களுக்கு ஓகே, சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் கிவிங் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். பட் ஃபாரினர்ஸ்க்கு கொஞ்சம் வீடு வாங்குறதுலேருந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கூல்ஸில் கூட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால தே வாண்ட் டு சேஞ்ச் ஓவர் எதிர்பார்க்குறாங்க. ஊர் அழகான ஊர் தான், நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சா கொஞ்சம் பணபலம் இருக்கவங்களால தான் இப்போதைக்கு அஸ் அ ஃபாரினராக இங்கே இருக்க முடியும். இந்த சூழ்நிலை இருக்குது சிங்கப்பூரில்.